ஒரு குணத்த நம்ம வந்துட்டு நம்ம வளர்த்துக்கணும்னா, அதுக்கு அத எப்படி நம்ம வளர்த்துக்கலாம்? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? பாருங்க நம்முடைய குணம், ம், மனுஷனுடைய குணமே வேதம் சொல்லுகிறது சீர்கெட்டதா தான் இருக்கு. ம், யாரும் பரிபூர்ணம் அடையல. ம், ஆகையால நாம் பரிபூர்ணம் அடையணும்னா, நாம் ஒரு சூரிய வெளிச்சத்தில ம், அது பிரகாசிக்கும்போது, ம், அதனுடைய ஒளிய சந்திரன் பெற்றுக்கொள்ளுது. ம், அதுக்கு பிறகு இரவில அது ஒளி கொடுக்குது. ம், அதேபோல கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கம் அடையும். ம், நம்முடைய ஜீவன் வெட்கப்பட்டு போறதில்ல. ஆகையால கிறிஸ்துவினுடைய குணலட்சணங்கள நாம் அடைய முடியும். ம், ஆகையால நாம் அவரோடு இணைய வேண்டும். ம், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய சிந்தனைகளும் அவரோடு இணையும் பொழுது, நாம் அவர் சொன்ன வாக்கின்படி நம்மளால வாழ முடியும். ம், இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளாத நாடு இல்ல, நகரம் இல்ல. சகலரும் அவரை ஏற்றுக்கொள்றாங்க. நாங்க கிறிஸ்தவர்கள பகைக்கிறோம், கிறிஸ்துவ நேசிக்கிறோம்னு சொல்றாங்க. ம், காரணம் என்னன்னா, அவருடைய குணங்கள் அப்படிப்பட்டது. அப்போ அவரை பின்பற்றுகிற நாமும் கூட, அந்த நல்ல குணத்தோடு நம்ம வாழணும்னு சொன்னோம்னா, அவருடைய வார்த்தைகள நம்ம கேட்கணும். ஆனா கேட்கும்பொழுது ஒரு வித்தியாசமா இருக்கும். ம், உலக பிரகாரமா இருக்கிற வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் சகலரையும் சாதுரியமா பேசினாங்க. ம், தன்னுக்கு ஆதாயமா பேசினாங்க. நயவஞ்சகமா பேசினாங்க. அவங்களுடைய குணங்களெல்லாம் அவங்களுடைய பேச்சில தெரிஞ்சது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன என்று. ஏனென்றால் அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அப்படியே அவருடைய பேச்சு இருந்தது. எப்படி பேச்சு இருந்ததோ, அப்படி வாழ்க்கை இருந்தது. ஆகையால அவருடைய குணமானது பாருங்க, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் என்றார். எளிமையா இருக்கிறவன எப்படி பாக்கியம்னு சொல்ல முடியும்? ம், ஆகையால ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு அவன் எளிமையா இருக்கிறவன் எளிமையா இருப்பதில்ல. ம், அவனுடைய எளிமையினால அவன் பாடம் கற்றுக்கொள்றான். அந்த எளிமையில சாந்தத்தை கற்றுக்கொள்கிறான். அந்த எளிமையில இல்லாதவைகளில் இருக்க நேரத்தில பொறுமைய கற்றுக்கொள்கிறான். ம், பிறகு வந்த பிறகும் அவன் அப்படிதான் இருப்பான். ம், ஆகையால தான் அவன் பாக்கியவான்னு சொல்றார். நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப நீதியா வாழணும், நீதியா ஜீவிக்கணும் ம், என்ற ஒரு எண்ணம் வந்தாலேயே அதுக்காகவே பிரயாசப்படும் பொழுது, அவன் பாக்கியவான்னு சொல்றார். ம், அவன் திருப்தி அடைவான். அந்த நீதியான ஜீவியத்தில அவன் வாழ முடியும். நீதினா ஒரு நேர்மையானது என்பது அர்த்தம். அந்த நேர்மையான பாதையில போக அவன் விருப்பப்படும்போது, நிச்சயமாக அந்த பாதை அவனுக்கு கிடைக்குமா இருக்குது. ம், ஆகையால தான் சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அந்த கேரக்டர்ல மிக முக்கியமானது சாந்தம் இல்லைங்களா? அந்த சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். அப்போ இந்த பூமியில வாழ்வதற்கு என்ன வேணும்? சாந்தம். சாந்தம் வேணும். ம், கோபமும், எரிச்சலும், புறங்கூறுதலும், சண்டையும், சச்சரவுமா இருக்கிறவன் சீக்கிரமா அறுப்புண்டு போயிடுவான். ம், அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிரும். ஆகையால மனுஷனுக்கு தேவையானது நல்ல குணம்தான். ம், அப்படி நல்ல குணத்தோடு வாழும்பொழுது அவனுடைய ஆயுசு நாட்களும் நீடிக்கும். அவன் சுக வாழ்வு காண முடியும். ஆகையால நம்முடைய குணங்கள் நம்ம மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், ம், எப்படி சூரியனிடத்தில சந்திரன் ஒளியை பெற்றுக்கொள்கிறதோ, அதேபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளை நாம் பின்பற்றினாலே போதும். அவரே சொல்றாரு, ம், "என் உபதேசத்தை நீங்கள் கேட்கிறதுனாலே சுத்தமா இருக்கிறீர்கள்" என்றார். அப்போ நம்முடைய பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்வதற்கு நம்ப ஒப்பு கொடுக்கணும். ம். பெரியவங்க கூட சொல்லுவாங்க, "நாரோடு சேர்ந்த பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம். மணக்குது." நார தான் செய்யும். ம், ஆனா பூவோடு சேர்ந்ததுனால அந்த நாரு கூட மணக்குது. ம், அதுபோல கிறிஸ்துவினோடு நம்ம இணையும்போது, நம்முடைய குணங்கள், நம்முடைய சாந்தம், நம்முடைய பொறுமை, நம்முடைய எல்லா விதமான அடக்கம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது. ம், அது எப்படி என்றால், அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முகம் பிரகாசம் அடையுது. ம், ஆகையால கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானா, அவருடைய எல்லா பொறுமையும், எல்லா சாந்தமும் இருக்கு. அதனால அது மட்டும் இல்லாத அவர் என்ன சொல்றாரு? "என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்" ம், என்றார். அப்போ அவரிடத்தில கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு 11:29 அவர் சொல்றார். "நான் சாந்தமும், மனத்தாழ்மையும் உள்ளவனா இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்" என்று. அப்போ ஜெகத்குரு என்று சொல்லி இந்த அ அ அநேக சித்தர்கள் கூட நம்முடைய கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறார். ம், அவர் பரிசுத்தமாயிருந்து சீஷர்களை இருத்திவிட்டு அகன்ற நடம் சென்றவரை
வணங்குவாய் என்று சொல்லி ம். அவர்கள் எழுதினார்கள் என்றால், அது எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இந்த உலகத்திற்கு அவர் மெய்யான ஒளியா இருந்தார். அந்த ஒளியோடு சேர்ந்தா நாமும் ஒளி கொடுப்போம். ம். அதனால சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், சாந்தமும் பொறுமையும் உள்ள நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்தோம் என்றால், அவருடைய குணங்கள் தன்னால நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். நன்றி, நன்றி பாஸ்டர். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@febaonline.org. நன்றி.